வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி கடைசியாக அட்வர்சிட்டியை இந்த டாப்பிக்கோடு நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி கடைசியாக இவ்வளோ நேரம் பண்ண பிரசங்கம் உங்களுக்கு யார் என்ன பண்ணாங்க, பல தர்ஷன் பட்டேல் கதை, பல கதைகளை சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கிறேன். நாராயணமூர்த்தி கதை, எல்லா கதையும் சொல்லி எப்படி கட்டத்தை நீங்கள் முன்னேற முடியும் அப்படிங்கிறத பற்றி பல விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயத்தை பற்றி கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டேக் ஆக்ஷன். கீழே விழுந்துட்டோன்னா முதல்ல எழுந்து முதுகை தட்டுங்க. திரும்பி திருப்பதி மலையை பாருங்கள், இல்லை மரத்தை பாருங்கள். குரங்கு அதுதான் பண்ணும். கீழே விழுந்துடுச்சுன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்காது. தட்டி திரும்பி மரத்தில் எப்படி ஏறலாம் தான் பார்க்கும். ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தால் பயம் வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டிங்கன்னா உடனே எழுந்து நின்று தட்டுங்க. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க. கேட்டலிஸ்ட்டாக எது உங்களுக்கு அப்டக்கிள், உங்களுக்கு எது வழி, இதெல்லாம் நீங்கள் தனியாக பாருங்கள். பட் உடனே எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று டேக் எய்ம். வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அது குறி வைங்க. அந்த குறியை நோக்கி திரும்பி நடக்க ஆரம்பிங்க. நடக்கிறது ஸ்ட்ரெயிட் பார்த்தா இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் பார்த்தா இல்லாமல் சுற்றி போய் தொடலாம். எப்போதுமே தி பெஸ்ட்டு ரூட்டு, தி ஷார்ட்டஸ்ட் ரூட்டு பெஸ்ட்டு ரூட்டாக இருக்காது. நீங்கள் சுற்றி கூட போய் மூக்க தொடலாம். இப்போ இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து கும்பகோணம் போனோன்னா ஈஸியஸ்ட் பார்த்து விக்கிரவாண்டி போய் லெஃப்டில் திரும்பி நேரே போடுது. பட் இன்னொரு வழியும் இருக்குது. நீங்கள் பாண்டிச்சேரி போய் சிதம்பரம் வழியாலையும் போகலாம். பழைய ரூட் அதுதான். தி பெஸ்ட்டு ரூட் இஸ் நீட் நாட் பி தி ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. வாழ்க்கையில் உங்களுக்கு எது மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் எந்த ரூட்டு போகணுங்கிறத டிசைட் பண்ணணும். பட் ஃபஸ்ட்டு திங்கு டேக் ஆக்ஷன். சம்டைம்ஸ் வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயில் ஆகி என்ன பண்ணணும்னு பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கணும்னா அதில் இந்த மாதிரி ஃபார்வர்ட் மூமெண்டம் ஒன்று வேணும். ஐயோ அப்படின்னு சோர்ந்து இங்கேயே நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா லைஃப் உங்களை எங்கேயும் கூட்டினே போகாது. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வேறு ஏதாவது பண்ண ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலையா? டெய்லி காத்தால் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க, நடக்க ஆரம்பிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஐடியாவை ஒரு ஜர்னலாக எழுதுங்க. எண்ட் ஆஃப் தி டே இன்றைக்கி என்னோடய ஆத்மா இப்படிலாம் இருந்ததுன்னு. இந்த வாக்கிங்கு, எக்ஸசைஸு, இதை நிறைய வாட்டி சொல்லிட்டீங்கன்னு இது பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் ஒரு கிளாரிட்டி வரும். இன்னும் உங்களுக்கு ஐடியா வரலையா? புது ஸ்கில்லு ஒன்று டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வராத ஸ்கில்லை, இது வரைக்கும் தெரியாத ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கில்லே உங்களுக்கு ஒரு வழிவிடும் அடுத்த ஏரியாவில் எப்படி போகணுங்கிறது. இதை நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எழுதுறது இல்லைன்னா எப்படி எழுதுறதுங்கிறத கற்றுக்கிட்டு மீடியம் இல்லாட்டா ஒரு சப்ஸ்டாக்டில் எழுதி பப்ளிஷ் பண்ணலாம். ரைட்டிங்கிறது ஒரு ஸ்கில். அதே மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது ஒரு ஸ்கில். ஏன்னா ஃபெயில் ஆகிட்டோன்னா 4 பேரை சந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு கூச்சமாக இருக்கும். ஐயோ எப்படி இந்த உலகத்தை பார்க்குறது, இவங்கள தான் நம்ம எப்படி சந்திக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கூச்சம் வரணும். அந்த கூச்சம் போகணுன்னா இம்மீடியட்டாக நீங்கள் பப்ளிக்காக பேசணும். வெளியில் போய் தனியாக இப்போ யார் நம்மளை கூப்பிட்டு பேச போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது. அதில் யார் என்னன்னு முக்கியம் கிடையாது. ஏதோ ஒரு டாபிக் கொடுப்பான், அந்த டாப்பிக்கில் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இந்த ரைட்டிங்கு ப்ளஸ் இந்த பேசுகிறதுங்கிறது தனி ஸ்கில்லு. இந்த காலத்தில் பேசிக் ஸ்கில்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கிறது பேசிக் ஸ்கில்ஸ். இப்போ இருக்கிற இளைஞராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் ஃபார்மலாக ட்ரெயின் ஆகாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸலில் ஒரு கோர்ஸ் பண்ணலாம், எம்எஸ் ஆஃபீஸை மாஸ்டர் பண்ணலாம். நீங்கள் எம்எஸ் எக்ஸலை ரியலாக மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு 1 லட்ச ரூபாய்க்கு விலை கிடச்சிடும். அது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிற வரைக்கும் எம்எஸ் எக்ஸல்லையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது மாதிரி புது டைரக்ஷன்ஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணணும். நான் விட்ட இடத்துல தான் பிடிப்பேன்னு நினச்சிங்கன்னா அது சூதாட்டமாக போயிடும். சப்போஸ் நம்ம கீழே விழுந்துட்டோம், அது கையை விட்டு போயிடுச்சு, சரி சனியாக அது ஒழிஞ்சுதுன்னு விட்டுட்டு புது பர்சியூட் போகணும். இப்போ நீங்கள் யங்ஸ்டர்னால்
உங்களுக்கு நான் எம்எஸ் எக்ஸல் ஐடியா கொடுத்தேன். நீங்கள் இன்னும் திறமைசாலின்னா ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம், டேட்டா சயின்சஸ் கற்றுக்கலாம், மிஷின் லேர்னிங் கற்றுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, பணம் கட்டணும், என்கிட்ட பணம் இல்லை, பணம் இல்லாத போது நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தவறு. எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் எல்லா யூனிவர்சிட்டிலேருந்தும் எல்லா கோர்ஸ்லேயும் இருக்குது. கான் அகாடமி இருக்குது, கோர்சியா இருக்குது, இது மாதிரி பல இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. வேறு எல்லா கோர்ஸும் ஃப்ரீ. நீங்கள் சர்டிஃபிகேஷன் வேணும்னா தான் காசு கொடுக்கணும். உங்களுக்கு சர்டிஃபிகேஷனுக்காக உங்களை பார்க்க சொல்லணும். நீங்கள் கற்றுக்கிறது உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறத்துக்காக கற்றுக்குறீங்க. இந்த முன்னேறத்துக்கு புது ஸ்கில் கற்றுக்குறீங்க. இந்த ஸ்கில் மூலமாக நீங்கள் எப்படி உங்கள் மனபாரத்தை குறைக்கிறீங்க. பை சான்ஸ் அந்த ஸ்கில்லு சூப்பராக போய் யாருக்காவது மார்க்கெட்டில் டிமாண்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்கில்லை நோக்கி நீங்கள் போகிறீங்க. பேசிக்லி பழசை புதைச்சிட்டு புதுசு பக்கம் போகிறதுக்காக தான் இந்த புது ஸ்கில். நான் 2 ஐடியா கொடுத்தேன், பல ஐடியாஸ் இருக்குது. இது மாதிரி புது ஸ்கில்ஸ் கொடுத்திங்கன்னா உங்கள் புத்தி பிஸியாக இருக்கும், புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கும், என்கேஜாக இருக்கும், பிரெயின் ஒர்க் ஆகும். இதை பண்ணிங்கன்னா பெரிய விஷயம். இது ப்ளஸ் நான் சொல்கிற வாக்கிங், எக்ஸசைஸு, ஜேர்னலிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பர்சனல் க்ரோத் இருக்கும். பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மற்ற ஸ்கில்ஸும் ஒர்க் பண்ணிங்கன்னா பர்ஸ்னலி நீங்கள் க்ரோ ஆவீங்க. ஒன்ஸ் பர்சனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்ததுன்னா என்னாலே முடியும்டா, அது ஏதோ ஆயிடுச்சு, நம்ம நேரம் சரியில்லை போயிடுச்சு, அதனால் நம்ம வேறு பாதையில் போவோம்னு நீங்கள் வேறு பாதையில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம அந்த இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஒரு எமோஷ்னல் கேப்பு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா தான் அந்த ஃபெயிலியரில் அட்வர்சிட்டியில் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். சம்டைம்ஸ் அட்வர்சிட்டியில் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, தப்பு பண்ணினது வேறு யாரோவோ இருக்கலாம், ஆனால் பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இருந்தாலும் என்னது காரணங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். லைஃப்பை ஃபிலாசபிக்கலாக எடுத்துக்கோங்க. நான் ரமண மகர்ஷியை யூஸ் பண்ணேன், விக்டர் ஃப்ராங்கில் யூஸ் பண்ணேன், மேன் சர்ச் ஃபார் மீனிங்கிற புக்கும் நான் யாருங்கிறதையும் ரொம்ப டீப்பாக படித்தது எனக்கு லைஃப்பில் நான் கட்டத்தில் இருந்தபோது எனக்கு யூஸ் ஆச்சு. உங்களுக்கு எது யூஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். அதை யூஸ் பண்ணி லைஃபுங்கிறது காம்ப்ளெக்ஸ் திங்ஸ். சம்டைம்ஸ் ஏதோ எங்கேயோ வெளியில் நடக்கிற இன்சிடெண்ட்டில் நம்ம மாட்டிடலாம். இது மாதிரி நம்ம மாட்டினோன்னா நம்ம நேரம் சரியில்லை. எங்கேயோ போகிற இடத்துல எங்கேயோ நம்ம எக்ஸாம் எழுதுகிற டைமில் ஏதோ ஸ்ட்ரைக்கு ப்ரொட்டஸ்ட்டுன்னு எக்ஸாம் ரிசல்ட் வர லேட்டானதுனால அடுத்த கோர்ஸுக்கு போக முடியாமல் ஆகி நம்ம லைஃபோட டைரக்ஷனே மாற்றிடும். அது மாதிரி தாய்சிசமில் சொன்ன ஒரு பெரிய பாடத்தை மறந்துடாதீங்க. ப்ராசஸ் தான் முக்கியம். இந்த ப்ராசஸில் எது என் கண்ட்ரோலில் இருக்குது, எது என் கண்ட்ரோலில் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியணும். எது உங்களை கண்ட்ரோலில் இல்லையோ அதை விட்டுருங்க. எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் யூ ஃபோக்கஸ், வாட் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல் அதை விட்டுடுங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம மூளை அப்படின்னா எது நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ அதையே யோசிச்சுட்ருப்போம். அது முட்டாள்தனம். வாழ்க்கைங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறத நினைப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.